சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நீட் தேர்வு பயத்தினால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியமுத்தியம்பட்டியை சேர்ந்த சத்யா என்ற மாணவி கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 333 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலை ஏற்பட்டதால் தனியார் நீட் கோச்சிங் சென்டரில் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்காக படித்து வந்தார். கடந்த வாரம் சத்யா தனது தாயார் சந்திராவிடம் நீட் தேர்வுக்கு படிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் மருத்துவ படிப்பில் சேர முடியுமா என்ற பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவரிடம் ஆறுதலாக பேசிய பெற்றோர் தேர்வுக்கு தயாராவது சிரமமாக இருந்தால் வேறு படிப்பில் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர். அதன் பிறகும் மன உளைச்சலிலிருந்து மீள முடியாத மாணவி கடந்த 31ஆம் தேதி இரவு விஷம் அருந்தியதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். நீட் தேர்வை நீக்கும் ரகசியம் இருப்பதாக வாய் சவடால் அடித்த ஸ்டாலின் மாணவர்களின் உயிர்களை பறித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரமாகவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நாங்கள் சொன்னோம், நீ பயப்படாத பாப்பா, உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, அப்படி முடியலன்னா வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து நல்லதாக படிச்சுக்கோ. நாங்கள் நீ இதே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அவங்க இதுதான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணனா நமக்கு அவமானமாக இருக்கும்னு பண்ணிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எத்தனையோ கோர்ஸ் இருக்குது, இது இல்லைன்னா வேறு எத்தனையோ இது இருக்குது. டாக்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்திருக்கு, இருந்தாலும் அங்கங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு நிறைய தொழில் இருக்குது, அதுக்கு படித்து நீங்கள் அதில் முன்னேறலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சட்டவிரோதமாக 100க்கும் மேற்பட்ட கருக்கலைப்பு செய்த 3 பேரில் ஒரு பெண் சிக்கினார். கோட்டக்கவுண்டம்பட்டி ஊராட்சியில் உள்ள குடியிருப்பில் சட்டவிரோதமாக கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறிந்து கருக்கலைப்பு செய்வதாக தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நடைபெற்ற சோதனையில் சுகன்யா, கலைவாணி, கனகா ஆகிய 3 செவிலியர்கள் இணைந்து சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 பெண்கள் தப்பி ஓடிய நிலையில் சுகன்யா மட்டும் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் தமிழ்நாட்டை திமுக அரசு சீரழித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர்.